எலிகன்ட் துபாய் ஹபாயா இந்த பெருநாளை உங்கள் ஸ்டைலான ஹபாயாக்களுடன் இன்னும் ஸ்பெஷலாக மாற்ற நீங்கள் தயாரா? பார்ட்டி வெயா ஹபாயா, டெய்லி வெயா ஹபாயா முதல் எம்ப்ராய்டரி டிசைன்கள் வரை ஒவ்வொரு டிசைன்களும் தரமும் அழகும் மிக்கது. மற்றும் எங்கள் ஸ்டோன் ஒர்க் மாடர்ன் கலெக்ஷன் உங்களை என்றும் கூட்டத்தில் தனித்து காட்டும் தரம் மிக்கது. இப்போதே வாருங்கள், நோன்பு பெருநாளை முன்னிட்டு குறைந்த விலையில் அதிரடி தள்ளுபடி சலுகைகள் உங்களுக்காகவே காத்திருக்கிறது. உங்களுக்கு விருப்பமான டிசைன்கள் விற்று தேர முன்னே இன்றே விசிட் செய்யுங்கள். த எலிகன்ட் துபாய் ஹபாயா. த எலிகன்ட் துபாய் ஹபாயா, இலக்கம் 160, டேசி மவுண்ட், கேண்டி வீதி, பிலஸ்த. புனித ரமலானை முன்னிட்டு டிஎன்எஸ் மீடியா மற்றும் டிஎன்எஸ் உலமாக்கல் ஒன்றியம் இணைந்து நடத்தும் ஷஹ்ருல் குர்ஆன் மார்க்க நிகழ்வு மற்றும் போட்டி நிகழ்ச்சி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நபியினுடைய சுன்னாவை வழிமுறையை பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய உறவுகள் நல்லுள்ளங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் ரஹ்மத்தும் நிரந்தரமாக கிடைக்க பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரியவர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தபாரக் வ தஆலா சங்கையான ரமலானை வாழ்வில் வருடா வருடம் தந்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு வருடமும் ரமலான் வருகிறது செல்கிறது. ரமலானுடைய நோக்கம், ரமலான் ஏற்படுத்த வேண்டிய தாக்கம், ரமலான் உருவாக்க வேண்டிய மாற்றம் வாழ்வில் இடம்பெறுகிறதா, அதற்கான பயணப்பாதை சரியாக அமைய பெற்றிருக்கிறதா என்ற அந்த வினாவை தொடுக்கின்ற நேரம், சரியான விடையை கண்டுகொள்கின்ற விடயத்தில் மனிதர்கள், ஈமானுடையவர்கள் பலகீனமாகத்தான் இருக்கிறார்கள் என்று சொன்னால் மிகையாகாத ஒரு விடயமாக இருக்கிறது. உலகத்திற்கு உதயமாகிய ரமலான் இஸ்லாமிய வரலாற்று பின்னணியை பார்க்கின்ற நேரம் பல முன்மாதிரிகளை, பல சாதனைகளை உலகத்தில் அறிமுகம் செய்திருக்கிறது. குர்ஆனை இந்த உலகிற்கு அறிமுகம் செய்தது ரமலான். இஸ்லாமிய மறுமலர்ச்சியுடைய ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்திய பத்ருடைய நிகழ்வு இடம்பெற்றது இந்த ரமலான். உலகத்திலே ஈமானிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி ஆப்பிரிக்கா இருண்ட அந்த நாட்டை தாண்டி ஐரோப்பியா, ஸ்பெயினிலே இஸ்லாம் தடம் பதித்தது. அதே போல சலாஹுதீன் அய்யூபி, தாரிக் பின் ஜியாத் போன்றவர்களுடைய அந்த யுத்தம், இப்படி உலக வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் இஸ்லாமிய இந்த ரமலானுடைய மாதத்திலே உலகத்தினுடைய பெரும் பெரும் மாற்றங்களை எல்லாம் ரமலான் உருவாக்கிவிட்டு, சாதனைகள் பல நிகழ்த்திவிட்டு ரமலான் இஸ்லாமிய சமூகத்திற்கு மாபெரும் ஒரு பாடத்தையும் படிப்பினையும் தந்திருக்கிறது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அல் குர்ஆனிலே ஈமானுடையவர்களை அழைத்து ரமலான் உங்களுக்கு தரப்பட்டது என்று சொல்கிறான். ஈமான் வாழ்வினுடைய மிக உன்னதமான உயர்ந்த ஒரு அம்சம். ஈமான் இல்லாதவர்கள் ரமலானை சடங்காக, சம்பிரதாயமாக, ஒரு பாரமாக, ஒரு சிரமமாக, ஒரு கஷ்டமாக உற்று நோக்குகின்ற பொழுதோ ரமலானுடைய மாற்றம், அதனுடைய தாக்கம் வாழ்வில் பிரதிபலிக்கின்ற விடயத்திலே மனிதன் பின்னடைந்து சென்று கொண்டிருக்கிறான். எப்பொழுது ஈமானோடு இந்த ரமலானை இந்த மனிதன் பார்க்கிறானோ, இவனுக்கு ரமலானுடைய மாதம் வந்தால் சுவனத்துடைய வாயில்கள் திறக்கப்பட்டு, நரக வாயில்கள் அடைக்கப்பட்டு, ஷைத்தான் விலங்கிடப்பட்டு, மனித சமூகத்தினுடைய ஒளிமயமான எதிர்காலத்திற்கான வழிமுறைகளை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அடையாளப்படுத்தி தந்திருக்கிறான் என்ற அந்த ஹதீஸை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு அறிவிப்பு செய்த அந்த சந்தோஷமான அந்த எதிர்பார்ப்போடு ரமலானை இந்த மனிதன் அடைகின்ற வேளை இவன் ஈமானுடைய அந்த பயண பாதையை சரியாக அடையாளப்படுத்தி கொள்கிறான்.
இந்த ஈமானுடைய பயண பாதை சரியாக அமையப்பெறுகின்ற நேரம் ரமலானுடைய காலங்களிலே செய்யக்கூடிய இபாதத்துகள் இன்பமாக இருக்கும். இவருடைய தொழுகை, இவருடைய ஏனைய அமைப்புகள், இவர் நோன்பு நோற்றிருக்கக்கூடிய வேளை தான் ஒரு நோன்பாளி என்ற அந்த நிதானமான சிந்தனையோடு இவர் செயல்படுகின்ற நேரம் இவருடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும் இவரை சுவனத்திற்கான ஒரு வழிகாட்டுதலை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு செயற்பாடாக இவருடைய இபாதத்துக்கள் அமையும். எப்பொழுது இந்த ரமலான் வாழ்விலே பாரமானதாக, சம்பிரதாயமானதாக அல்லது சடங்கு ரீதியானதாக எமக்கு மத்தியிலே வந்துவிட்டு செல்கிறதோ, வாழ்வு அதற்கான விடியலை நோக்கிய பயணத்தை வழிகாட்டாதே இருளை நோக்கிய பயணத்திலே தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இறைவன் இந்த ரமலானை எல்லா வளங்களையும் உண்டாக்கி எமக்கு தந்திருக்கிறான். மனிதன் மாற்றத்தை சந்திக்க வேண்டும், வாழ்விலே ஒரு முன்னேற்றத்தை அடைந்து கொள்ள வேண்டும், இறையச்சம் இவனை இன்பமான சுவனத்திற்கு இட்டு செல்ல வேண்டும் என்ற அந்த வரையறைக்கு கீழால் தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த நோன்பை தந்திருக்கிறான். தந்திருக்கக்கூடிய இந்த ரமலான் எமக்கு வளமுள்ளதாக அமைய பெற்று நாமும் சுவனத்துடைய சொந்தக்காரர்களாக மாற்றம் பெறுவதற்குரிய அத்தனை வளங்களையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினத்திற்கான வினா இலக்கம் 25. இக்காணொலியில் கூறப்படும் 2 படை தளபதிகளினதும் பெயர்கள் என்ன? இக்காணொலியில் கூறப்படும் 2 படை தளபதிகளினதும் பெயர்கள் என்ன? இதற்கான சரியான விடையினை திரையில் காணப்படும் தொலைபேசி இலக்கத்துக்கு இன்று மாலை 6 மணிக்கு முன்னதாக வாட்ஸ்அப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வஸ்ஸலாம்.